வாடிக்கையாளர்களுக்கு மக்கள் வங்கி வழங்கியுள்ள அவசர அறிவுறுத்தல். 2100 புதிய கிராம சேவகர்கள் நியமனம். உறங்கும் நேரம் தொடர்பில் உலகில் இலங்கைக்கு கிடைத்துள்ள நிலை. ஆயுதப்படை உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு செயலாளர் வழங்கியுள்ள அறிவுறுத்தல். இலங்கையின் கடன் சுமையை 17 பில்லியன் அமெரிக்க டாலர்களால் குறைக்க முடியும். அலி சப்ரி. மீண்டும் உயர்வடைந்த அமெரிக்க டாலரின் பெறுமதி. விசா மோசடி தொடர்பில் ஆட்சேபனை வெளியிட்டுள்ள சஜித் பிரேமதாச. பொது தேர்தலை முதலில் நடத்துமாறு பசில் மீண்டும் வலியுறுத்து. விசா மோசடியை அம்பலப்படுத்திய இளைஞருக்கு நெருக்கடி கொடுத்தால் போராட்டம் வெடிக்கும். ஜேவிபி எச்சரிக்கை. காப்போத்த சாதாரண தர பரீட்சை மாணவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு. டயானாவின் வெற்றிடத்துக்கு யார்? புத்தர் என்ன சிங்களவரா? இலங்கையில் பரப்பப்படும் இனவாதம் எடுத்துரைக்கும் தமிழ் தேரர். காப்போத்த சாதாரண தர பரீட்சை மாணவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு. காப்போத்த சாதாரண தர பரீட்சை நிறைவடைந்ததும் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளை 2 நிலைகளின் கீழ் நடத்த திட்டமிட்டுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தகவல் வெளியிட்டுள்ளார். அதற்காக 35,000 ஆசிரியர்கள் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் எனவும் பரீட்சை ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தற்பொழுது நடைபெற்று வரும் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை நிறைவடைந்த 2 வாரங்களுக்குள் அந்த மாணவர்களுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர வகுப்புகளை ஆரம்பிக்க உள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தகவல் வெளியிட்டுள்ளார். கோவிட் தொற்று காலத்தில் ஏற்பட்ட கல்வி செயல்பாடுகளின் பின்னடைவை சீர் செய்யும் முகமாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புத்தர் என்ன சிங்களவரா? இலங்கையில் பரப்பப்படும் இனவாதம் எடுத்துரைக்கும் தமிழ் தேரர். கௌதம புத்தர் சிங்களவர் இல்லை எனவும் பௌத்த மதத்துக்குள் சிங்கள பௌத்தம் என்ற இனவாதத்தை கொண்டு வருவது தவறு என தமிழ் துறவியான ராகுல தேரர் தெரிவித்துள்ளார். இலங்கை ஊடகத்துக்கு வழங்கிய சிறப்பு நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இந்த விடயத்தை அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து வெளியிட்டவர், இலங்கை நாட்டிலே தமிழர்களுக்காக பேசுவதற்கும் தமிழர்களுக்கு தலைமைத்துவத்தை கொடுப்பதற்கும் காவி உடைகள் தயாராக உள்ளன. தமிழர்களுக்கு தலைமைத்துவத்தை வழங்குவதற்கு நாம் தயாராக உள்ளோம். இதற்கு தமிழ் தலைவர்கள் எங்களிடத்திலும் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு தமது அடுத்தடுத்த வேலை திட்டங்களை மேற்கொள்ள முன்வர வேண்டும். ஆனால் தமிழர்களுக்கு தலைமைத்துவத்தை கொடுக்க வேண்டும் என எண்ணுபவர்கள் ஏன் எங்களிடத்திலே ஆலோசனைகளை பெற தயங்குகிறார்கள் என தெரியவில்லை. இதில் ஒரு விடயம் வெளிப்படையாக தெரிகின்றது. அது என்னவென்றால், ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டால் தீர்வு வந்துவிடும். தீர்வு வந்துவிட்டால் முக்கியமாக அரசியல் பேச முடியாது போய்விடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் உயர்வடைந்த அமெரிக்க டாலரின் பெறுமதி. அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி நேற்றுடன் ஒப்பிடும்போது இன்றைய தினம் சிறிய வீழ்ச்சி ஒன்றை பதிவு செய்திருக்கின்றது. அதற்கமைய அமெரிக்க டாலரின் விற்பனை விலை 303 ரூபாய் 92 சதமாகவும் கொள்வனவு விலை 294 ரூபாய் 38 சதமாகவும் பதிவாகி இருக்கின்றது. அதேவேளை ஸ்டேலிங் பவுண்ட் ஒன்றின் விற்பனை விலை 380 ரூபாய் 90 சதமாகவும் கொள்வனவு விலை 366 ரூபாய் 22 சதமாகவும் பதிவாகி இருக்கின்றது. மேலும் யூரோ ஒன்றின் விற்பனை பெறுமதி 327 ரூபாய் 94 சதமாகவும் கொள்வனவு பெறுமதி 314 ரூபாய் 52 சதமாகவும் பதிவாகி இருக்கின்றது. அத்துடன் கனேடிய டாலரின் விற்பனை விலை 222 ரூபாய் 11 சதமாகவும் கொள்வனவு விலை 212 ரூபாய் 77 சதமாகவும் பதிவாகி இருக்கின்றது. விசா மோசடியை அம்பலப்படுத்திய இளைஞருக்கு நெருக்கடி கொடுத்தால் போராட்டம் வெடிக்கும். ஜேவிபி எச்சரிக்கை. விசா விநியோகத்தில் இடம்பெறவிருந்த பாரிய மோசடியை தனி ஒருவனாக இளைஞர் ஒருவர் அம்பலப்படுத்தியுள்ள நிலையில் தவறுகளை அரசாங்கம் திரித்துக் கொள்ள வேண்டுமே தவிர அந்த இளைஞருக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தினால் அரசாங்கம் மீண்டும் பாரிய நெருக்கடிக்கு முகம் கொடுக்க நேரிடும் என ஜேவிபியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். மேலும் கருத்து வெளியிட்டவர், வெளிநாட்டவர்களுக்கான விசா விநியோகத்தில் இடம்பெறவிருந்த பாரிய மோசடியை இளைஞர் ஒருவர் தனி ஒருவனாக வெளிப்படுத்தியுள்ளார். அரசமைப்பால் வழங்கப்பட்டுள்ள பேச்சுரிமையை அந்த இளைஞர் பயன்படுத்தி இருக்கின்றார். அந்த இளைஞர் குறிப்பிட்ட விடயங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகியமை தொடர்பில் மக்கள் அவதானம் செலுத்தியதன் பின்னரே அமைச்சரவை பழைய முறைக்கு விசா விநியோகத்தை தீர்மானித்துள்ளது. எனவே அரசாங்கம் தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். அதனை விடுத்து அந்த இளைஞருக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டால் சட்டத்தரணிகளும் நாட்டு மக்களும் அந்த இளைஞருக்கு சார்பாக செயல்படுவார்கள். அரசுக்கு எதிராக மீண்டும் ஒன்றிணைவார்கள். அரசு மீண்டும் பாரிய நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும். மேலும் கடந்த கால நிகழ்வுகளை அரசு நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் எச்சரிக்கை விடுத்துள்ளார். 2100 புதிய கிராம சேவகர்கள் நியமனம்.
2023 டிசம்பர் 2ஆம் தேதி பரீட்சை திணைக்களத்தினால் நடத்தப்பட்ட கிராம உத்தியோகஸ்தர்களுக்கான பரீட்சை முடிவுகளின்படி பிரதேச செயலக மட்டத்தில் அதிக புள்ளிகளை பெற்ற 2100 விண்ணப்பதாரர்களுக்கு கிராம உத்தியோகஸ்தர் நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. புதிய கிராம உத்தியோகஸ்தர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு இன்று முற்பகல் அலரி மாளிகையில் நடைபெற்றுள்ளது. அடையாளமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சில நியமன கடிதங்களை வழங்கி வைத்துள்ளார். அஸ்வசும உரிமைய போன்ற வேலை திட்டங்கள் குறித்து புதிய கிராம உத்தியோகத்தர்களுக்கு தெளிவுபடுத்திய ஜனாதிபதி குறைந்த வருமானம் பெறும் மக்களை மேம்படுத்த அரசாங்கம் இந்த திட்டங்களை ஆரம்பித்துள்ளதாகவும் தமது பிரதேசத்தின் பொருளாதார அபிவிருத்திக்காக இந்த வேலை திட்டங்களில் இணைந்து தீவிரமாக செயல்படுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, இன்று கிராம அதிகாரிகளாக நியமிக்கப்பட்ட உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இன்று முதல் நீங்கள் அரசாங்க சேவையில் வெற்றிகரமாக அங்கமாக மாறியிருக்கின்றீர்கள். இந்த நாட்டின் அனைத்து மக்களின் வாழ்க்கையையும் கட்டியெழுப்ப முயற்சி செய்து வருகின்றோம். நாட்டின் அடிப்படை நிர்வாக பிரிவான கிராம அலுவலர் பிரிவாக உங்களுக்கு ஒரு பாரிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இன்று வீழ்ச்சி அடைந்துள்ள இந்த நாட்டின் பொருளாதாரத்தை துரிதமாக அபிவிருத்தி செய்வதற்கான வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளோம். நாங்கள் ஏற்கனவே சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒரு உடன்பாட்டை எட்டியுள்ளதோடு அதிலுள்ள பல நிபந்தனைகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. தற்போதைய அபிவிருத்தி திட்டம் கிராமத்தை மையமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 2022 மற்றும் 2023ஆம் ஆண்டுக்கான செருபோகத்தில் வெற்றிகரமான அறுவடையை பெற முடிந்தது. மேலும் 2023ஆம் ஆண்டின் பெரும்போகத்தில் மீண்டும் வெற்றிகரமான அறுவடையை பெற்றோம். இந்த பங்களிப்பின் காரணமாக இன்று நாம் பொருளாதார ரீதியில் வலுவடைந்திருக்கின்றோம். இதன் மூலம் இன்று 2100 கிராம உத்தியோகத்தர்களை நியமனம் செய்வதற்கு தேவையான நிதி ஒதுக்கீட்டை மேற்கொள்ள முடிந்தது. நிர்வாக பணிகள் மட்டுமன்றி கிராம பொருளாதார மேம்பாட்டு திட்டத்தின் பொறுப்பும் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பிரதேச செயலாளர்கள் மற்றும் கிராம உத்தியோகத்தர்கள் இணைந்து செயல்பட வேண்டிய 4 பிரிவுகளை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் என தெரிவித்துள்ளார். டயானாவின் வெற்றிடத்துக்கு யார்? ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வெற்றிடத்துக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. டயானா கமகே ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றம் தெரிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பின்னர் அவர் ஆளும் கட்சிக்கு ஆதரவளிப்பதாக அறிவித்து அரசில் இணைந்து கொண்டார். இரட்டை குடியுரிமை கொண்ட காரணத்தினால் டயானா நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்க தகுதியற்றவர் என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. உள்ளாட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது முஜிபுர் ரஹ்மான் கொழும்பு மாநகர சபையின் மேயர் வேட்பாளராக போட்டியிடும் நோக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகியிருந்தார். எனினும் முஜிபுர் ரஹ்மானை தேசிய பட்டியலினூடாக மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிப்பது குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுவரையில் வெளியிடப்படவில்லை. உறங்கும் நேரம் தொடர்பில் உலகில் இலங்கைக்கு கிடைத்துள்ள நிலை. உலகில் அதிக நேரம் உறங்கும் நாடுகளின் தரவரிசையில் இலங்கை 3வது இடத்தை பிடித்திருக்கின்றது. அதன்படி இலங்கையில் வாழும் மக்கள் சராசரியாக இரவில் 8.1 மணி நேரம் உறங்குவதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. உலகில் உள்ள 60 நாடுகளில் வாழும் மக்களின் சராசரி உறக்கத்தின் அளவை அடிப்படையாக கொண்டு உலகில் எந்த நாட்டில் மக்கள் ஒரு இரவில் அதிக அளவு உறங்குகிறார்கள் என்பதை கண்டறிய ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதேவேளை ஒவ்வொரு இரவும் சராசரியாக எந்த நகரத்தில் மக்கள் அதிகம் உறங்குகிறார்கள் என்பதை கண்டறிய ஐக்கிய ராஜ்யத்தின் 40 நகரங்களில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இவ்வாறு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் பல்கேரியா, அங்கோலா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளில் உலகில் அதிக நேரம் உறங்கும் நாடுகளின் தரவரிசையில் முதல் 3 இடத்தை பெற்றுக் கொண்டுள்ளது. அத்துடன் ஐக்கிய ராஜ்யத்தின் நகரங்களின் தரவரிசையில் நார்வேஜ் நகரம் 1ஆம் இடத்தை பெற்றுள்ளது. பொது தேர்தலை முதலில் நடத்துமாறு பசில் மீண்டும் வலியுறுத்து. பொது தேர்தல் முதலில் நடத்தப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்த போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதே தமது நிலைப்பாடு என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் முதலில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முனைப்பு காட்டி வருவதாக அரசியல் வட்டார தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அண்மையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பசில் ராஜபக்ச சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொதுஜன முன்னணியின் பெரும் எண்ணிக்கையிலான உறுப்பினர்கள் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படுவதனை விரும்புவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் எந்தவொரு தேர்தல் நடத்தப்பட்டாலும் அதனை எதிர்நோக்க ஆயத்தமாகுமாறு பசில் ராஜபக்ச கட்சி உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். இதேவேளை அரசாங்கத்தின் அமைச்சு பதவிகளை வகிக்கும் பொதுஜன முன்னணி உறுப்பினர்கள் முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என கோரியுள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. ஆயுதப்படை உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு செயலாளர் வழங்கியுள்ள அறிவுறுத்தல். சட்டவிரோத வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்களிடம் ஆயுதப்படை உறுப்பினர்கள் சிக்கக்கூடாது என பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்ன அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றார்.
இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், 30 ஆண்டுகளாக நம் நாட்டில் நடந்து வந்த கொடூரமான போரை தோற்கடிக்க தங்கள் உயிரை தியாகம் செய்த ஏராளமான ஆயுதப்படை வீரர்கள் ஒரு குழுவின் மனித கடத்தலின் விளைவாக சட்டவிரோதமாக ரஷ்யா உக்ரைன் போர் முனைக்கு செல்கின்றனர். இந்த போர் முனைகளில் பணிபுரியும் போது கணிசமான எண்ணிக்கையான எமது போர் வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் ஒரு பகுதியினர் காயமடைந்துள்ளதாகவும் உண்மைகள் வெளியாகி இருக்கின்றன. இலங்கையின் முப்படைகளிலும் கௌரவமாக சேவையாற்றி ஓய்வு பெற்ற இவ்வாறான போர் வீரர்கள் வெளிநாட்டில் கூலிப்படையாக செயல்படுவது வருத்தமளிக்கிறது. வெளிநாட்டு இராணுவத்தில் சேர்ப்பும் பெரும் சம்பளம் கொடுப்போம், குடியுரிமை மற்றும் பெரும் சலுகைகள் பெறுவோம் என்று கடத்தல்காரர்கள் கொடுத்த பொய் வாக்குறுதியின்படி போர் வீரர்கள் ரஷ்யா உக்ரைன் போர் முனைக்கு கூலிப்படையாக அனுப்பப்பட்டனர். ஆனால் அவர்களுக்கு சம்பளம் எதுவும் கிடைக்கவில்லை. இறந்தவர்கள் அல்லது காயமடைந்தவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு இந்த கடத்தல்காரர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வாடிக்கையாளர்களுக்கு மக்கள் வங்கி வழங்கியுள்ள அவசர அறிவுறுத்தல். மக்கள் வங்கியில் உள்ள வேலைவாய்ப்பு தொடர்பில் வெளியாகும் விளம்பரங்கள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் வங்கியின் முகப்புத்தக பக்கத்தில் பதிவிடப்பட்டுள்ளது. குறித்த அறிவுறுத்தலில் உயர்தரத்தில் தேர்ச்சி பெற்ற 18 தொடக்கம் 30 வயதுக்கு உட்பட்ட இளைஞர் யுவதிகளுக்கு மக்கள் வங்கியில் வேலை வாய்ப்புகள் இருப்பதாகவும் மற்றும் முழுமையான விவரங்களை அறிய கீழே உள்ள நீல நிற இணைப்பை கிளிக் செய்யவும் அல்லது பேங்க் என்று கமெண்ட் செய்யவும் என கூறும் இந்த விளம்பரம் முற்றிலும் போலியான மோசடியாகும் என்பதையும், இந்த விளம்பரத்துக்கும் மக்கள் வங்கிக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்பதையும், இத்தகைய மோசடிக்காரர்களின் செயல்களில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் எனவும் தெரிவித்துக் கொள்கிறோம் என, அத்துடன் மக்கள் வங்கியின் வேலை வாய்ப்பு பற்றிய தகவல்கள் எந்நேரமும் மக்கள் வங்கியின் உத்தியோகபூர்வ இணையதளம், உத்தியோகபூர்வ சமூக ஊடக கணக்குகள் மற்றும் பொது செய்தித்தாள் விளம்பரங்கள் போன்ற உத்தியோகபூர்வ ஊடகங்களில் மட்டுமே வெளியிடப்படும் என்பதையும், அத்தகைய உத்தியோகபூர்வ விளம்பரங்கள் இத்தகைய மூன்றாம் தரப்பு சமூக ஊடகங்கள் அல்லது பிற தரப்பினர் மூலமாக ஒருபோதும் விளம்பரப்படுத்தப்படுவதில்லை என்பதையும் நாம் வலியுறுத்துகிறோம் என குறிப்பிட்டுள்ளது. இலங்கையின் கடன் சுமையை 17 பில்லியன் அமெரிக்க டாலர்களால் குறைக்க முடியும். அலி சப்ரி. முழுமையான கடன் மறுசீரமைப்பு பணிகள் வெற்றிகரமாக முன்னெடுப்பதன் மூலம் இலங்கையின் கடன் சுமையை 17 பில்லியன் அமெரிக்க டாலர்களால் குறைக்க முடியும் என வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் 2ஆம் கடன் தவணையை பெற்ற பின்னர் நாட்டின் அபிவிருத்தி நடவடிக்கைகளை தொடர முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், அணிசேரா வெளிநாட்டு கொள்கையை பேணுவதுடன் அனைத்து நாடுகளுடனும் நல்ல உறவு முறையை இலங்கை பேணி வருகின்றது. இலங்கையின் இறையாண்மையை பாதுகாத்து ஒவ்வொரு நாட்டினரும் சிறப்பான தொடர்புகளை பேணுவது வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பதை எளிதாக்கியது. சீனா, ஜப்பான், இந்தியா மற்றும் பிரிக்ஸ் கிளப் ஆகியவை கடன் மறுசீரமைப்புக்கு பெரும் ஆதரவை வழங்கியிருக்கின்றன. சர்வதேச நாணய நிதியத்தின் 2ஆம் தவணையை பெற்ற பின்னர் நாட்டின் அபிவிருத்தி நடவடிக்கைகளை தொடர முடியும். சீனாவுடனும் இந்தியாவுடனும் எமக்கு நெருங்கிய உறவை ஏற்படுத்த முடிந்துள்ளது. சீனாவுடன் 9 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. இந்தியாவைச் சேர்ந்த முதலீட்டாளர்கள் இலங்கையில் அதிக அளவில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டுகிறார்கள். குறிப்பாக புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி உற்பத்தியில் முதலீடு செய்ய அதானி நிறுவனம் முன்வந்திருக்கின்றது. மேலும் இலங்கையில் முதலீடுகள் செய்வது குறித்து சவுதி அரேபியாவும் கவனம் செலுத்தி இருக்கின்றது. குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகள் தங்களது எரிபொருள் சார்ந்த பொருளாதாரத்தை தாண்டி ஏனைய நாடுகளில் முதலீட்டு வாய்ப்புகளை உருவாக்கி தங்கள் நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்த எதிர்பார்க்கின்றன. அதனை இலங்கைக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நாம் நடவடிக்கை எடுக்கின்றோம். வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு சர்வதேச விதிகளுக்கு அமைய வெளிநாடுகளுடன் உறவுகளை பேணி வருவதால் ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை விஜயம் தொடர்பில் சர்வதேச சமூகத்துக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படவில்லை. ஈரான் வழங்கிய உமாவோயா திட்டமானது அடுத்த மாதம் முதல் தேசிய மின்சார கட்டமைப்பில் 120 மெகாவாட் மின்சாரத்தை வழங்கப் போகிறது. இதன் மூலம் அடுத்த மாதம் மின்கட்டண திருத்தத்தின் போது இதன் பலன் மக்களுக்கு கிடைக்கப்பெறும். இலங்கையை சுற்றுலா மையமாக மாற்ற வேண்டுமாயின் விசா கட்டணத்தில் கவனம் செலுத்தாமல் சுமார் 50 நாடுகளுக்கு இலவச விசா வழங்க வேண்டும். இதனூடாக சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்க முடியும். கடந்த வாரம் ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தார். இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த முன்னேற்றத்துக்கு ஜப்பான் ஆதரவளிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே இந்த நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ள ஜப்பான் அபிவிருத்தி திட்டங்களை மீண்டும் தொடங்க ஜப்பான் ஒப்புக்கொண்டுள்ளது. தற்போது மியன்மாரில் உள்ள இளைஞர்களை காப்பாற்ற இராஜதந்திர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் சட்டபூர்வமற்ற முறையில் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் சார்ந்த கூலிப்படைக்கு அனுப்பப்பட்டுள்ள நமது இளைஞர்களை காப்பாற்ற ராஜதந்திர ரீதியில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ரஷ்யாவின் பாதுகாப்பு படையினருடனும் இது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார்.